ஆளுகிற அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரங்களை நாங்கள் போய் உருவாக்கவில்லை. எப்படி இந்த சார் என்கிற முழக்கத்தை நாங்கள் உருவாக்கவில்லையோ அதுபோல் இந்த ஆதாரங்களை நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த குற்றவாளி இந்தியாவின் மிகப்பெரிய சிட்டி, ஏத்துக்குவீங்களா? இவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே போய் அவன் ஒரு இந்த இப்படியான நடவடிக்கை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன் இந்த சித்திரவதையை செய்திருக்கிறான். அந்த பிள்ளைக்கு 1 மணி நேரம் அங்கே நின்று செய்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வருதுன்னா, அந்த நேரத்தில் காவல்துறை ரோந்து வந்தாலோ வேற எவனாவது பார்த்து விட்டாலோ காவல்துறைக்கு தகவல் சொன்னாலோ ஓடி போன இந்த பெண்ணோடு இருந்த ஆண் நண்பன் போய் காவல்துறையை கூட்டிக் கொண்டு வந்தாலோ எவன் வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற தைரியம் வந்த பிறகுதான் அவனால் இதை செய்ய முடியும். அவ்வளோ தைரியம் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதை எப்படி வேடிக்கை பார்க்குமா இந்த காவல்துறை? அதைத்தான் நான் சொல்ல வரேன். பேசுகிற போது அவனுக்கு ஒரு அலைபேசி வருகிறது, சார் என்று பேசுகிறார். அந்த பெண் அவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறாள். இதெல்லாம் நடந்து அன்றைக்கு இரவே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருகிற போது இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவனை விசாரிக்கிறாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. பிறகு அடுத்த நாள் மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கவே அவனை கைது செய்யப்படுகிறான். இவன் குற்றவாளி என்பது குற்றஞ்சாட்டப்படுகிறான். இவன் கொண்டு போகப்படுகிறான். இந்த குற்றவாளி ஏற்கனவே பல வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவன், இண்டாஸ் வரைக்குமான தண்டனைகளை பெற்றிருக்கிறவன். மாண்புமிகு அமைச்சர் அவன் வீட்டிலே உட்கார்ந்து விருந்துண்கிற படம் வெளியே வருகிறது. இது சாட்சியான்னு நீங்க கேட்காதீங்க, இது சந்தேகத்திற்கான சாட்சின்னு நான் சொல்றேன். அந்த படத்தை யாராவது மறுத்திருக்காங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நிற்கிறான், துணை மேயரோடு அவன் நிற்கிறான். திமுகவிற்கு பிரச்சாரம் செய்கிற காணொலிகள் வெளியாகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிறார், அவன் எங்கள் கட்சிக்காரன் அல்ல, எங்கள் கட்சியின் அனுதாபி என்று. இவ்வளவு தைரியமாக ஒரு நாள் ஒரு தவறை செய்ய முடிகிறது. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு அவன் நினைக்கிறான். அந்த தவறை செய்கிறவன் இத்தனை மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சரோடு நிற்கிற அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது, அவன் ஒரு இது இருக்கிறான் என்றால் இந்த அரசியல் சார்ந்த பேக்கப் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற சந்தேகம் வருமா வராதா?